வாழ்க்கையில் நாம் அன்றாடம் சந்திக்கும் நிகழ்வுகளில் பல விடை தெரியாத கேள்விகள் என்பது இருக்கும். அதற்கு பின்னால் இருப்பதுதான் தேவ ரகசியம். உதாரணத்திற்கு, ஒரு மிகப்பெரிய தனவான் இருப்பார். அவர் மிகச்சிறந்த கொடையாளியாகவும் ஏழைகளுக்கு உதவி செய்வதிலும் ஈடுபாடு கொண்டிருப்பார். மிகவும் நல்ல மனிதரான அவருக்கு வாரிசு என்பது இல்லாமல் இருக்கும். இத்தனை நல்ல உள்ளம் கொண்ட மனிதருக்கு பேர் சொல்ல ஒரு பிள்ளை இல்லையே என்று ஊரார் பேசுவார்கள். அதற்கு பின்னால் இருப்பதுதான் தேவ ரகசியம். சாமானிய மனிதர்களாகிய நம்மால் அதற்கு பின்னால் உள்ள சூக்ஷமத்தை உணர்ந்து கொள்ள இயலாது. எல்லாம் இறைவன் செயல் என்று நம்முடைய கடமையை மட்டும் தவறாமல் செய்து கொண்டிருக்க வேண்டும். இதற்கான ஒரு கதையை பார்ப்போமா? To watch more videos, please press the subscribe button and the bell icon. ஒரு தாய் அப்பொழுதுதான் ஒரு குழந்தையை பிரசவித்திருந்தாள். அந்த குழந்தையின் தந்தை ஒரு வாரத்திற்கு முன்னால் தான் இறந்து போனான். யமதர்மன் ஒரு யமதூத்தனை அனுப்பி அந்த அம்மாவுடைய உயிரை எடுத்துக்கொண்டு வந்துவிடு என்றான். இந்த யமதூத்தன், ஐயோ பாவம், அப்பாவும் இல்லை, அம்மாவையும் நான் எடுத்துக்கொண்டு போய்விட்டால் அந்த குழந்தைக்கு யார்தான் கதி என்று தாயின் உயிரை கவராமல் திரும்பிவிட்டான். நாமெல்லாமும் அந்த நிலையில்தான் இருக்கிறோம். நமக்கென்று ஒரு எண்ணங்கள், அளவுகோல்கள். யமதூத்தர்கள் என்றால் இந்து சமயத்தில் யமதர்மராஜாவின் தூதுவர்கள். யமனின் கட்டளைப்படி இறக்கும் உயிர்களை பீடித்து அவரவர் செய்த பாவங்களுக்கு ஏற்ப சொர்க்கம் அல்லது நரகம் செல்ல உதவி செய்பவர். ஆனால் இந்த யமதூதனோ அந்த குழந்தைக்கு வேறு யார் கதி என்று நினைத்து பரிதாபப்பட்டதனால் உயிரை எடுக்காமல் போய்விட்டான். இதை கண்ட யமதர்மராஜா, இதோ பார், உனக்கு தேவலோக ரகசியங்கள் தெரியவில்லை, கடவுளுடைய அருளாட்சி எப்படி நடக்கிறது என்பதும் உனக்கு தெரியவில்லை. அது தெரிகிற வரைக்கும் நீ பூமியில் போய்க்கிட என்று கூறி அவனை தூக்கி பூமியில் போட்டுவிட்டார். அவன் கண்ணங்கரேல் என்ற உருவில் ஒரு பூங்காவில் முனகி கொண்டு கிடக்க அந்த வழியாக வருகிற ஒரு தையற்காரன், என்ன இது, இங்கே முனகல் சத்தம் கேட்கிறதே என்று அவனை பார்த்து பரிதாபப்பட்டு இவனிடம் இருந்த துணியை அவனுக்கு போர்த்தி என்னுடன் வா என அழைத்தான். யமதூதனும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் தையல்காரனுடன் அவன் வீட்டுக்கு சென்றான். திண்ணையில் யமதூதனும் அந்த தையற்காரனும் படுத்துக்கொண்டார்கள். அந்த தையற்காரனின் மனைவி தையற்காரனை மட்டும், வா, வந்து சாப்பிட்டு விட்டு போ என்று கூப்பிட்டாள். விருந்தாளி வந்திருந்தும் தன்னை மட்டும் கூப்பிடுகிறாளே என்று மறுத்த அவன் வேறு வழியின்றி சாப்பிடுவதற்கு சென்றான். யமதூதன் இதையெல்லாம் பார்த்து ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். ஒரு 10 நிமிடம் கழித்து அவள், சரி சரி வா என யமதூதனை சாப்பிட வரச் சொல்லி கூப்பிடுவதைக் கண்டு அவன் லேசாக சிரித்ததும் கண்ணங்கரேல் என்று இருந்த அவன் உடம்பு கொஞ்சம் பொன்னிறமாக மாறியது. தையல்காரன் அவனிடம், எனக்கு காஜா போட பட்டன் தைக்க உதவிக்கு ஆள் இல்லை, உனக்கு தங்க இடம் தந்து சாப்பாடும் போடுகிறேன், எங்கள் வீட்டில் இருந்து கொள் என்று சொன்னான். அதன்படியே யமதூதன் தையல்காரனின் உதவியாளனாக ஆகிவிட்டான். அப்படியே 10 வருடங்கள் கடந்து போனது. ஒரு குதிரை வண்டியில் ஒரு பணக்கார பெண்மணி, கை கொஞ்சம் முடமாக இருக்கிற குழந்தை, அத்துடன் ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தை என 2 பேரையும் கூட்டிக் கொண்டு வந்து தையல்காரனிடம், இந்த குழந்தைக்கு நல்ல தளர்வாக தைக்க வேண்டும், கை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறது என்று சொன்னாள். யமதூதன் அந்த குழந்தையையும் பணக்கார பெண்மணியையும் பார்த்து சிரித்ததும் அவன் உடம்பு இன்னும் கொஞ்சம் பொன்னிறமாக மாறியது. இன்னும் 5 வருடம் கடந்து சென்றது. ஒரு நாள் ஒரு பெரிய பணக்காரன் காரில் வந்து இறங்கி, இதில் 10 மீட்டர் துணி இருக்கிறது, இன்னும் 20 வருடம் தாக்கு பிடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆடை தைத்து கொடு என்று சொல்லிவிட்டு போனான். அதற்குள் நம் யமதூதன் கைதேர்ந்த தையற்காரனாக மாறிவிட்டான். ஆனால் அவன் அந்த பணக்காரன் கொடுத்த ஆடையை தைக்கவில்லை. முதல் நாள் போய் 2வது நாளும் கடந்து விட்டது. தையல்காரன் அவனிடம் வந்து, நாளைக்கு தருவதாக ஒப்புக்கொண்டிருந்தோம் அல்லவா, அந்த பணக்காரன் வந்து கேட்டால் அவனுக்கு நாம என்ன சொல்வது என்று கேட்டதும் இவன் அவன் கொடுத்த துணியை கிழித்து அதில் ஒரு தலையணை உரையும் மெத்தைக்கு போடுகின்ற உரையும் தைக்க ஆரம்பித்தான். இதை கண்ட தையற்காரன் அவனிடம், நீ என் பிழைப்பில் மண்ணை அள்ளி போடுவதற்கு வந்தாயா? இப்பொழுது அவன் இங்கே வந்து நான் கொடுத்த ஆடை என்ன ஆகிவிட்டது?
அதை தைத்து முடித்து விட்டாயா என்று கேட்டால் நான் என்ன பண்ணுவது என்றான். அப்பொழுதுதான் அந்த பணக்காரனின் வேலைக்காரன் ஓடி வந்து பரபரப்புடன், நீங்கள் அந்த உடையை தைக்காதீர்கள், முதலாளி இறந்து விட்டார், அதனால் அவருக்கு ஒரு தலையணை உரையும் மெத்தை உரையும் தைத்து விடுங்கள் என்று சொன்னான். அதை கேட்டதும் இவன் முகத்தில் சிரிப்பு வர அவன் முழுவதும் பொன்னிறமாக மாறி அவன் மெதுவாக உயர்ந்து மேலே போகத் தொடங்கினான். அந்த தையக்காரன், அப்பா நீ யார்? உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் 3 முறைதான் சிரித்தாய். நீ ஒவ்வொரு முறை சிரித்த போதும் உன் உடம்பு பொன்னிறமாக மாறியது, அதனால் அதற்கு விளக்கத்தை சொல்லிவிட்டு நீ போ என்றான். அவன், நான் யமனுடைய தூத்துவன். ஒரு தாய் இறந்து போனால் அந்த குழந்தைக்கு யார் கதி என்று பரிதாபப்பட்டு அந்த தாயின் உயிரை எடுக்காமல் விட்டதனால் பூமியில் போய் தேவ ரகசியத்தை தெரிந்து கொண்டு வா என்று யமதர்மன் என்னை இங்கே அனுப்பினார். அதனால் தான் பூமிக்கு வந்தேன். இப்பொழுது தெரிந்து கொண்டு விட்டேன். நான் திரும்ப எனது பணிக்கு சேரப்போகிறேன் என்றான். நீ என்ன தெரிந்து கொண்டாய்? எனக்கும் கொஞ்சம் சொல்லிவிட்டு போயேன் என்று அந்த தையற்காரன் கேட்டான். முதல் நாள் உன் மனைவி எனக்கு உணவும் அளிக்காமல் என்னை அடிக்க வந்தாள் அல்லவா? அப்பொழுது அவள் முகத்தில் தரித்திர தேவி தெரிந்தது. 10வது நிமிடம் என்னை சாப்பிடவா என்று கூப்பிடும் பொழுது அந்த முகத்தில் அன்னை மகாலட்சுமி தெரிந்தார். அப்பொழுது நான் இந்த உலகத்தில் ஒருவன் பணக்காரனாக இருப்பதற்கும் ஏழையாக இருப்பதற்கும் அவனுடைய எண்ணங்கள் தான் காரணம் என்று தெரிந்து கொண்டேன். இது போய் அது வருவதற்கு 10 நிமிடங்கள் தான் தேவை என்றும் தெரிந்து கொண்டேன். இதுதான் தேவரகசியம் 1. மனிதர்களிடமே பெரிய திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் எந்த காயை எப்படி நகர்த்துவது என்று தெரியாததினால்தான் வம்பில் மாட்டிக்கொள்கிறார்கள். 10 வருடம் கழித்து ஒரு பணக்கார பெண்மணி குதிரை வண்டியில் வந்தாள் அல்லவா? அவளுடன் ஒரு குழந்தை கை முடமாக வந்ததல்லவா? அந்த குழந்தைதான் நான் இதன் அம்மா இறந்து விட்டால் யார் பார்த்து கொள்வார்கள் என்று நினைத்த குழந்தை. நிஜமான தாய் ஏழை. அவள் இறந்து விட்டால் கூட இந்த குழந்தையை நன்றாக பார்த்து கொள்வதற்கு இதற்கு கொஞ்சம் தளர்வாக தைக்க வேண்டும் என்று சொல்கிற அளவிற்கு ஒரு பணக்கார அன்பான அம்மாவை இறைவன் தயாராக வைத்திருக்கிறான். இது எனக்கு தெரிந்த பொழுது 2வது முறை சிரித்தேன். ஒரு யமதூதனாகிய எனக்கே பச்சாதாபம் இருக்கிற பொழுது இறைவனுக்கு இருக்காதா? அவன் அதற்கு ஒரு மாற்று வழி வைத்துக் கொண்டுதான் அந்த உயிரை எடுப்பான். இது எனக்கு தெரிந்த பொழுது 2வது தேவரகசியம் புரிந்தது. கடவுள் எல்லாவற்றையும் ஒரு காரண காரியங்களோடுதான் நடத்துகிறான். 3 நாட்களில் சாகப் போகிறவன் இன்னும் 20 வருடம் நான் உயிரோடு இருக்கப் போகிறேன் என்று நினைத்து கொண்டு நன்றாக 20 வருடத்திற்கு ஆகிற மாதிரி ஒரு துணியை தைத்து கொடு என்று சொன்னானே, எனக்கு தெரியும் அவன் சாகப் போகிறான் என்று. அதனால் தான் நான் துணி தைக்கவே இல்லை. அவன் இறந்த அதே நேரத்தில் துணியை கிழித்து தலையணை உரையும் மெத்தை உரையும் தைத்தேன். இறப்பு என்பது எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். நேற்று இருந்தவன் இன்று இல்லை. அதுதான் இந்த கலியுகத்தின் யதார்த்தமான உண்மை. அது தெரியாமல் ஒவ்வொருவனும் நான் மட்டும் ரொம்ப வருடம் இருக்கப் போகிறேன் என்றும் மற்றவர்கள்தான் செத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்றும் நினைக்கிறான் அல்லவா? அதுதான் 3வது ரகசியம். இன்னும் சுருக்கமாக சொன்னால், ஏழையாக இருப்பதும் பணக்காரனாக இருப்பதும் நம்முடைய எண்ணங்களால் நடக்கிறது. எது நடந்ததோ அதற்கு கடவுள் ஒரு மாற்று வழி வைத்திருப்பார். மனிதனின் அறியாமையினால் அவர்கள் அதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. எந்த நேரத்திலும் மரணம் வரலாம். அதை உணராததால் ஏற்படும் அஞ்ஞானம்தான் உலகில் உள்ள துக்கங்களுக்கு எல்லாம் காரணம். இவைதான் அந்த 3 தேவ ரகசியங்கள் என்று சொல்லிவிட்டு விடை பெற்றான் அந்த யமதூதன். தேவ ரகசியங்களை புரிந்து கொண்டு வாழ பழகிவிட்டால் நம் உடலில் உயிர் இருக்கும் வரை நிம்மதியாக வாழலாம்.